ஹலோ ஆல். ஸோ அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின் தான். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். A load of 100 Newton falls through a height of 20 centimeter onto a collar rigidly attached to a lower end of a vertical bar 1.5 meter long and of 1.5 centimeter square cross-sectional area. The upper end of a vertical bar is fixed. Determine அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து maximum instantaneous stress induced in the vertical bar. Second, maximum instantaneous elongation. Third, strain energy stored in the vertical rod அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து வருமா அப்படின்னு சொல்லி நம்ம 100% சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து ப்ரீவியஸில் ஒரு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணல, வேறு எந்த கொஸ்டினும் இந்த மாதிரி வரல. ஸோ எப்படி போட்டிருக்க மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கங்க. சரியா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் பாருங்கள், ஒரு லோடு இருக்குது. அந்த லோடு வந்து ஃபால்ஸ் ஹைட்டாக 20 சென்டிமீட்டர், ஒரு 20 சென்டிமீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது, ஓகேவா, இந்த மாதிரி ஹைட்லேருந்து கீழே விழுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் பேர் வந்து இம்பேக்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இம்பேக்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்து சடன்லி அப்ளைடு லோடு சடனாக அப்ளை ஆகுது இல்லையா? ஒரு கிராஜுவல் அப்ளைலாம் இல்லாமல் சடனாக லோடு அப்ளை ஆகுது. அப்போ வந்து சடன்லி அப்ளை லோட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் பேர் நம்ம சம் சால்வ் பண்ணுறது, இதுக்கு பேர் வந்து எனர்ஜி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, எனர்ஜி மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்லேருந்து வந்து ஒரு லோடு வந்து ட்ராப் ஆகுது, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து அதே நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். அது மட்டும் பார்த்துடலாம். சரியா? கொஷின்லேயே பாருங்கள், ஃபைன் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்கல, மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்பொழுது என்ன ஸ்ட்ரெஸ், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் என்ன, ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் எலாங்கேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு லைட்டாக ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் சேம் தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து கிவன் எழுதிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? கிவன். ஸோ லோடு வந்து 100 நியூட்டனா, அப்போ லோடுக்கு வந்து பி, நம்ம பின்னு போடுவோம், நீங்கள் டபிள்யூனும் போட்டுக்கலாம். ஓகேவா? பி ஆர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபால்ஸ் ஹைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர் ஹைட்லேருந்து அது ஃபால் ஆகுது லோடு. அப்போ ட்ராப் ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மொத்தமா, அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர். அப்போ 20 × 10 அது போட்டோன்னா 200 மில்லிமீட்டர். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து அட்டாச்டு லோவர் எண்ட் ஆஃப் வெர்டிக்கல் ராட் அப்படின்னு சொல்லி லென்த்து கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி ராடு எவ்வளோ? 1.5 மீட்டர் லாங். ஸோ லென்த் வந்து L இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஸோ அது நம்ம வந்து மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 1000. ஓகேவா? இன்ட்டு 1000 போட்டோம் அப்படின்னா 1500 mm. ஓகே, அடுத்தது 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே நம்ம மில்லிமீட்டராக மாற்றணும்னா 150 mm ஸ்கொயர்னு வரும், போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கொஷினில் வந்து இந்த இ வேல்யூ கொடுக்கல, மாடலஸ் வெலாசிட்டி கொடுக்கல, நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, டேக் ஆனால் அசியூம் இ இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁵ Nm². இது கொஷினில் கொடுக்கலன்னா நமக்கு தேவைப்படுற இடத்துல வந்து நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இ இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁵ Nm² சொல்லி போட்டிருக்கேன். ஸோ சம் போடும்போது பார்த்துக்கலாம் இதை. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் தி மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து லோடு ட்ராப் ஆகுது, கீழே விழுதுன்னு மாதிரி சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும். ஸோ நார்மலாக வந்து லோடு ஆக்ட் ஆகுது, ஸ்டாட்டிக் லோடாக தான் ஆக்ட் ஆகுதுன்னா அது பிரச்சனை கிடையாது, நம்ம யூஸ்வலாக போகிற மாதிரி போடலாம். ஓகே, அது எப்படின்னு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை பார்த்துடலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் இது வெர்டிக்கல் பார். அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு போடுவோம். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, அப்போ சிக்மா மேக்ஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா P/A இன்ட்டு இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சரியா? இந்த ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. லோட் பை ஏரியா இன்ட்டு 1 + √1 + 2AEH டிவைடட் பை P × L. ஸோ சில இடங்களில் இந்த பீக்கு போல் W கூட போட்டிருப்பாங்க. இந்த பீக்கு போல் Wன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ Wனாலும் ஒன்று தான், Pனாலும் ஒன்று தான், ரெண்டுமே லோடு தான். சரியா? ஓகே, ஸோ ஃபார்முலா வந்து சிக்மா மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு P/A இன்ட்டு 1 + √1 + 2AEH டிவைடட் பை PL. ஓகேவா? ஸோ நமக்கு Pனது லோடு எவ்வளோ நமக்கு தெரியும், ஏரியாவும் நமக்கு கொஷின்லேயே ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ லோடு வந்து 100 நியூட்டன், ஏரியா வந்து 150 mm². அப்போ 100 டிவைட் பை 150 ப்ராக்கெட் ஓப்பனிங்க 1 + √1 + 2. ஏ வந்து ஏரியா 150 தான். ஓகே, அடுத்து இ, இதில் இ இருக்கா நமக்கு? இப்போ இ நமக்கு தேவைப்படுது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா
ஸோ வந்து E இஸ் ஈக்குவல் டு ஸ்டீல் பார் தான். ஸோ அதனால் வந்து E இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁵ அசியூம் பண்ணிட்டேன். சரியா? அதனால் நீ போட்டுக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்டீல் பார் அசியூம் பண்ணோன்னா இந்த வேல்யூ அசியூம் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். 2 × 10⁵. ஸோ 2 × 10⁵ போட்டாச்சு. அடுத்து ஹெச் வந்து பாருங்கள், இதான் வந்து ட்ராப் ஹைட். எவ்வளோ ஹைட்டில் ட்ராப் பண்ணுறாங்க? ஹைட்டு 200 mm. எம்எம்மில் போடுறேன். சரியா? 200 டிவைடட் பை பின்றது லோடு தான். லோடு வந்து 100 × L. லென்த் வந்து 1500. ஸோ லென்த் வந்து 1500 mm. ஸோ இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே இந்த 2 × 150 × 2 × 10⁵ × 200 இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 × 1500 நம்ம பண்ணோன்னா இது தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 80,000 கிடைக்குது. ஓகேவா? 1 இருக்கா? ஸோ 1 + 80,000 போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டோம்னா 80,000 1ன்னு கிடைக்கும். அப்போது இதுக்கு ரூட் எடுக்கணும். 80,000 1க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1 + இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 282.8ன்னு கிடைக்குது. ஸோ 282.8 ப்ளஸ் ஒரு 1 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? இது 100/150 அப்படியே கண்டினியூ ஆகும். 100/150 283.8. ஸோ இதை நம்ம கேல்குலேட்டரில் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 189.2 Nm²ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதான் இதான் வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ். ஏன் இன்ஸ்டன்டேனியஸ் வார்த்தை வருது? ஏன்னா இது வந்து சடன் லோடு. ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து லோடை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ட்ராப் பண்ணுறதால வந்து நமக்கு வந்து அங்கே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா? இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு முடிஞ்சா. அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எலாங்கேஷன்னா நமக்கு தெரியாது சேஞ்ச் இன் லென்த்து தான். சேஞ்ச் இன் லென்த்னா ΔL. ஓகேவா? ΔL சில புக்ஸில் நம்ம இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதான் சேஞ்ச் இன் லென்த்து தான். ஸோ நமக்கு தேவை என்ன? ΔL. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த்து ஒரிஜினல் லென்த் தெரியும். நமக்கு தேவையானது என்னது? ΔL. அப்போ ΔL தேவைன்னா E × L மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ ΔL இஸ் ஈக்குவல் டு E × L. ஸோ ஈக்கு என்ன ஃபார்முலா? ஸோ E இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடல்ஸ் நமக்கு தெரியும். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ ΔL இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைட் பை E × L. ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எவ்வளோ? 189.2. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E வந்து அந்த 2 × 10⁵ அசியூம் பண்ண வேல்யூ. L வந்து லென்த்து 1500. ஸோ இது வந்து புதுசான ஃபார்முலா இல்லை, அதே ஃபார்முலா தான். சரியா? எலாங்கேஷனுக்கு சேஞ்ச் இன் லென்த் தான். ஸோ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு, புரியுதில்லை உங்களுக்கு? ஒரே நிமிஷம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எலாங்கேஷனாக நமக்கு வந்து சேஞ்ச் இன் ΔL. ஸோ நமக்கு தெரிஞ்சது ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒரிஜினல் லென்த். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ΔL இஸ் ஈக்குவல் டு E × L. ஸோ ஈக்கான ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடலஸ். அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 189.2, ஈக்கு வந்து 2 × 10⁵, லென்த் 1500. ஸோ இது நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ΔL இஸ் ஈக்குவல் டு 1.419 mm அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இது நீங்கள் கேல்குலேட்டர் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. 1.419 mm. ஓகேவா? அப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா எலாங்கேஷனுக்கு கூட அதே ஃபார்முலா தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் தான் விஷயம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா P/A × 1 + √1 + 2AEH/PL. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ரெண்டு முடிஞ்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தேர்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் இருந்து வெர்டிகல் பார். என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் தனி ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா, ஸோ வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி வெர்டிகல் பார். அதுக்கு என்ன ஃபார்முலானா U. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூன்னு போட்டுக்கோங்க. U இஸ் ஈக்குவல் டு 1/2 × σE × வால்யூம். ஓகேவா? 1/2 × σE × வால்யூம். ஸோ வால்யூம்ன்றது லென்த் × பிரெத் × ஹைட்னு வரும். நமக்கு ஏரியா இருக்கா? அப்போ ஏரியா × லென்த்னு போட்டுக்கலாம். ஓகே, A × L தான் வால்யூம். ஓகே, நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம். ஆர் இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவலாக வேறு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே எழுதிக்கிறேன். 1/2 இருக்கா? 1/2 சிக்மா. ஸோ ஈக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? E இஸ் ஈக்குவல் டு இது யூஸ் பண்ணலாமா? சிக்மா பை U யூஸ் பண்ணலாமா? அப்போ திரும்ப சிக்மா டிவைட் பை E. ஓகேவா? E இன்ட்டு வால்யூமுக்கு A × L. அப்போ என்ன வரும்? சிக்மா டு சிக்மா, சிக்மா ஸ்கொயர் 2 × 2E × AL. புரியுதா? ஸோ இது நம்ம மாற்றி இந்த ஈக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம், ஆர் இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதில்லை உங்களுக்கு? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சிக்மா ஸ்கொயர் 2 × AL. ஓகேவா? சரி. ஸோ ரெண்டுத்தில் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ எதை வேணால் படிச்சுக்கோங்க. ஸோ நான் இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ U இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E × AL. சிக்மானது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எவ்வளோ? 189.2.
அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 189.2 ஸ்கொயர் டிவைட் பை 2. இ வந்து கேபிட்டல் இ வந்து 2 × 10⁵. ஓகே, இது வந்து யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் இன்டூ ஏரியா வந்து 150, லென்த் வந்து 1500. ஏரியா 150 எல்லாம் கிவனில் இருக்குது. ஏரியா 150 mm², எல்லாமே எம்எம்மில் போட்டுட்ருக்கோம். சரியா, 150, லென்த் வந்து 1500. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எல்லாமே கேல்குலேட்டரில் வந்து இதை ஃபுல்லாக கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி அப்படியே ரெண்டு டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 20,135.61 நியூட்டன் மில்லிமீட்டரில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, நியூட்டன் மில்லிமீட்டரில் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா, பாயிண்ட்டை தள்ளி இங்கே நான் டாட் வச்சுக்கிறேன். வச்சுட்டா 10⁻³ ஆகிடும். அப்போ 20.13 × 10⁻³ நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ எனர்ஜி அப்படின்னாலும் நம்ம எதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம், ஜூல்ஸில் தான் மென்ஷன் பண்ணோம். 1 ஜூல் அதில் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ 1 ஜூல் = 1 நியூட்டன் மீட்டர்னு அர்த்தம். 1 ஜூல்னால் 1 நியூட்டன் மீட்டர்னு இருந்தால் அதை மட்டும்தான் அதை 1 ஜூல் நம்ம மாற்றிக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குது, நியூட்டன் மில்லிமீட்டர் இருக்குது. நம்ம மாற்ற விட்டு நியூட்டன் மீட்டருக்கு மாற்றணும். அப்போ மில்லிமீட்டர் மீட்டரை மாத்திரம் என்ன பண்ணோம், டிவைட் பை 1000 போடுவோமா, அதுதான். அப்போ 20.13 × 10⁻³ ஆல்ரெடி இருக்குது. நான் மில்லிமீட்டர் மீட்டராக மாற்றுறேன். அதுக்கு டிவைட் பை 1000. 1000னா 10⁻³ தான். அப்போ இந்த 10⁻³ இந்த 10⁻³ கட் ஆயிரும். அப்போ நியூட்டன் மீட்டரில் மாறிடுச்சு. அப்போ 20.13 நியூட்டன் மீட்ரு. ஸோ நியூட்டன் மீட்டரில் தான் நம்ம ஜூல்ஸில் போட்டுக்கலாம். அப்போ அதனால் U = 20.13 ஜூல்ஸ். ஸோ எனர்ஜி வந்தால் அந்த ஜூல்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கு என்ன வேணும்னா நியூட்டன் மீட்டரில் மாற்றணும். புரியுது இல்லையா? ஸோ 20.13 10⁻³ நியூட்டன் mm இருக்குது. ஸோ மில்லிமீட்டர் மீட்டராக மாற்றணும். அப்படி டிவைட் பை 1000 போடுறேன். அப்போ 10⁻³ இந்த 1000 போயிடுச்சுன்னா 20.13 நியூட்டன் மீட்டர்னு இருக்குது. ஸோ 1 நியூட்டன் மீட்டர் = 1 ஜூல் தான். அப்போது U = 20.13 ஜூல்ஸ்னு போட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுருக்கேன். நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இந்த கொடுத்துருக்க கொஷினுக்கான ப்ராப்ளம். இது வந்து ஒரு ப்ரீவியஸில் கேட்ட ஒரு ப்ராப்ளம், நல்லா சால்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து கொஷினில் வந்து இதை கொடுக்கல, ஃபால்ஸ் ஹைட் ஆஃப் ஒரு ஹைட்லேருந்து ஃபால் ஆகலை அப்படிலாம் கொடுக்கல. நார்மலாக வந்து ஒரு லோடு கொடுத்துட்டு இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி போகிறதுனா அது ரொம்ப சிம்பிள் தான். அது நான் சால்வ் பண்ணியிருக்கேன், சும்மா சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை பார்த்துக்குங்க அதையும். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரெஸ் கேட்டிருப்பாங்க. 3 கொஷின் தான். ஒரே நிமிஷம். என்னென்ன தேவை, ஸ்ட்ரெஸ்ஸு, எலாங்கேஷன், அப்புறம் எனர்ஜி. இது 3 தான் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபால் ஃப்ரம் ஹைட்லாம் இல்லை, டேட்டாஸ் இல்லை, ஹைட்லேருந்து ஃபால் ஆகுதுன்னு கிடையாது. ஓகே, அப்போ நார்மலாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெஸ் = லோட் பை ஏரியா, P/A. P வந்து 100, ஏரியா எவ்வளோ 150, அவ்வளோதான். நார்மல் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சி. எவ்வளோ 0.67 நியூட்டன் பை mm². ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிச்சு. இப்போ எலாங்கேஷனுக்கு அதே தான், சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த்து, del L = E × L நமக்கு தெரியும். ஸோ வந்து ஈனா ஸ்ட்ரெஸ் பை கேபிட்டல் E × L. ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளோ 0.67. ஸோ ஈக்கு வந்து 2 × 10⁵ போட்டுக்கோங்க. லென்த்து 1500. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா del L = 0.005 mm. புரியுதா சொல்கிறது, 0.005 mm. அதே தான். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு சேம் ஃபார்முலா, U = 1/2 சிக்மா × E × AL ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 சிக்மா நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்க. என்னது, ஸ்ட்ரெஸ்ஸு 0.67. ஈக்கு என்ன ஃபார்முலா, E வந்து ஸ்ட்ரெஸ் பை கேபிட்டல் E. இதான் வந்து E. கரெக்டாக? அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குனது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து 0.67. E வந்து 2 × 10⁵ இன்ட்டு ஏரியா வந்து 150, லென்த் வந்து 1500. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும், U = 0.2507 நியூட்டன் mmல கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மீட்டராக மாற்றணும். அப்போ மீட்டராக மாற்றணும்னா ஒரு 3 நம்பருக்கு முன்னாடி தள்ளி வச்சு டாட் வைப்போம் இல்லையா. ஏன்னா வந்து மீட்டரை மாத்திரம் டிவைட் பை 1000 போடுவோம். 1000 போட்டோன்னா 3 0 இருக்குது. அப்போ 3 0 போட்டுக்கோங்க. அதனால் தான் 0.00025 ஜூல்ஸ்னு போட்டேன். ஓகே, இது நானே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதோட சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுதான் அவங்க நம்ம கொஷினில் கொடுத்தது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சடனாக ஒரு லோடு ஃபால் ஆகுது அப்படின்னா மட்டும் இந்த ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிக்மா மேக்ஸ் = P/A × 1 + √1 + 2AEH / PL. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றெல்லாம் அதே சேம் தான். இது வந்து அந்த மாதிரி கொடுக்கலன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் சொல்லி போட்டு காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ அவ்வளோதான் சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா வீடியோ நல்லா ரீச் ஆகும். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய வீடியோஸ் வரப்போகுது. எதாவது வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.